السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக அண்ணலாரை அவமதித்தால் அம்மனிதரின் நிலை என்ன என்பது பற்றி உண்டான ஒரு விஷயத்தையும், எம்முறையில் நபிகளாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றான் இவ்வாறு: ஒயோம யஅல்லு லாலிமு அலா யதைஹி. மறுமை நாளில் அநியாயக்காரன் தன் இரு கைகளையும் கடித்து கொண்டு யகூலு அவன் சொல்லுவான், யாலைத்தனித்தகது மஅர் ரசூலி சபீலா. தூதருடன் நானும் நேரான வழியை எடுத்து கொண்டிருக்க வேண்டாமா என்பதாக, அந்த தூதரனுடைய வழியை நான் பின்பற்றி இருக்க வேண்டாமா என்பதாக தங்களின் கைகளை இரு கைகளையும் கடித்து கொண்டு இவ்வாறு சொல்வான் என்பதாக எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக நாளை மறுமையில் அல்லாஹு தாலா வெட்ட வழியாக்கி ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற விஷயத்தில் அவன் பிசகுதலாகிவிட்டால், நபிகளாரின் அந்த வழிமுறைக்கு மாற்றமான வழியில் செயல்பட்டால், அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பது சார்ந்த அழகான ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டி, அப்படி ஒரு மனிதன் அவமதித்தால் அம்மனிதரின் நிலை என்ன என்பது சார்ந்த ஒரு வரலாற்று குறிப்பை இந்த வசனத்தினுடைய அந்த நோக்கமாக அல்லாஹு தாலா இறக்கி வச்ச ஒரு வரலாற்று பின்னணியை நாம் பார்த்தோமேயானால், தப்சீரை குர்துபியில் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்திற்கான விளக்கத்தையும் நோக்கத்தையும் இவ்வாறு நமக்கு குறிப்பிட்டு காட்டுவாங்க. உக்பத் இப்னு அபி முஈத் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் ஒரு நாள் குறைஷிகளுக்கு விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தான். உக்பத் இப்னு அபி முஈத்ங்கிறவன் என்ன செஞ்சிருந்தான்? குறைஷிகளுக்கு விருந்து ஏற்பாடு ஒன்று செஞ்சிருந்தான். அந்த விருந்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழைத்தான். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நான் என்ன செய்கிறேன், உன்னுடைய அழைப்பிற்கு நான் கலந்துக்கிறேன், விருந்து உபசரிப்பில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, குறைஷிகளில் முக்கியஸ்தர்களில் ஒருவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விருந்துக்கு வராமல் இருப்பதை அவன் கண்ணிய குறைவாக நினைச்சான். நம்முடைய குலத்தில் அவங்க வராமல் இருந்தால் அது நமக்கு ஒரு கண்ணிய குறைவு அப்படிங்கிற அடிப்படையில் அவன் அது ஒரு கண்ணிய குறைவாக நினச்சான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் விருந்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செஞ்சான், ஷஹாதத் கலிமாவை சொல்லிவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் விருந்துக்கு என்ன செஞ்சாங்க, போனாங்க. ஆனால் இந்த செய்தியை கேள்விப்பட்ட அவங்க விருந்துக்கு வருவதற்கு உக்பத் இப்னு அபி முஈத் என்பவன் ஷஹாதா கலிமாவை கூறியதனுடைய அந்த செய்தியை கேள்விப்பட்ட அவனுடைய நண்பன் உமையத் இப்னு ஹலஃப் என்பவன் உக்பத் இப்னு அபி முஈத் இடத்துல என்ன செஞ்சான், கொஞ்சம் கடிந்து கொண்டான். அதாவது கடிந்து ஒரு வார்த்தையை சொன்னான். ஏன் இப்படி நீ செய்தாய், ஏன் நீ கலிமாவை சொன்ன, ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய் என்பதாக சொன்ன பொழுது, குறைஷிகளின் முக்கியஸ்தர்களில் ஒருவர் என்னுடைய விருந்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பது எனக்கு என்ன செய்கிறது, வருத்தத்தை தருகிறது. எனவே தான் அவரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்யணும், இந்த விருந்து உபசரிப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு நான் கலிமா சொல்லிவிட்டேன் என்பதாக சொன்ன பொழுது,
அவனுடைய நண்பன் சொன்னான், நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது, இது மிகப்பெரிய ஒரு தவறு என்பதாக அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய நண்பன் இவ்வாறு சொன்னான். தன்னுடைய நண்பன் என்ன செஞ்சான், இவ்வாறு சொன்னவுடன், நீ இந்த தவறுக்காக, நீ செய்த தவறுக்காக முஹம்மது நபியின் மீது காரி உமிழ வேண்டும். நீ அவ்வாறு செய்யாதவரை உன்னை பொருந்திக் கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய நண்பன் சொன்னவுடன், இவனும் நம் நண்பனுடைய பேச்சை கேட்டுவிட்டு என்ன செய்கின்றான், அவனை திருப்தி அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் சொன்னதை போன்றே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் காரி உமிழ்ந்தான். ஆனால் அந்த எச்சில் அவன் மீதே அல்லாஹு தஆலா திருப்பி விட்டான் என்பது நமக்கு வரலாறு. அந்த எச்சில் அந்த உக்பத் இப்னு அபி முய்த் அவனுடைய முகத்தையும் அவன் உதடுகளையும் அவன் கன்னத்தையும் அப்படியே கரித்து அவன் முகத்தையே அலங்கோலமாக ஆக்கிவிட்டது. அவன் மரணிக்கின்ற வரை அதன் அடையாளங்கள் அவனுடைய முகத்தில் இருந்ததாக இந்த வரலாற்று குறிப்புல பதிவு செய்கிறாங்க அன்பானவர்களே. ஆக ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவமதிப்பை, கண்ணிய குறைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக நினைத்தால், அப்படிப்பட்ட அந்த இழிவை அந்த மனிதனின் பக்கமே அல்லாஹு தஆலா திருப்பி அந்த மனிதனை இந்த உலகத்திலேயே இழிவடைய செய்து விடுவான் என்பதுதான் இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பானவர்களே. அது மட்டுமல்லாது, ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வஹி வருவதை எழுதக்கூடியவராக இருந்தார். அதே போன்று சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களிடத்துல அவருக்கு ஒரு சிறந்த அந்தஸ்தும் இருந்துச்சு. ஆனா திடீரென அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி இணை வைப்பாளர்களுடன் சேர்ந்து கொண்டார். அங்கே சென்று அந்த இணை வைப்பாளர்களுடன் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன, எனக்கு நபியை பற்றி நன்கு தெரியும், அவர் சொல்வது இறை செய்தி அல்ல, நான் விரும்பியதை எழுதக்கூடியவனாக இருந்தேன், அதைத்தான் அவர் உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதாக அந்த வஹி எழுதக்கூடிய அந்த மனிதன் என்ன செஞ்சான், இணை வைப்பாளர்களுடன் சேர்ந்து கொண்டு அவர்களிடத்துல இவ்வாறு சொல்லிட்டான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய வருத்தம் அவனை எந்த அளவுக்கு இழிவடைய செய்தது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு நாள் அவன் இறந்து விட்ட பொழுது அவரை பூமி என்ன செய்யல, அவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையும் சொன்னாங்க. அவன் இறந்து போனா அந்த பூமி கூட அவனை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற வருத்தத்தோடு சொன்ன ஒரு நிலைகள்ல அது போன்றே நடந்தது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அந்த மனிதன் இறந்த ஊருக்கு நான் என்ன செஞ்சேன், போயிருந்தேன். எந்த ஊர்ல அந்த மனிதன் மரணித்தானோ அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். போன பொழுது நபி அவர்கள் சொன்னது போன்றே அவனுடைய சடலம் பூமிக்கு மேலே கிடந்தது. என்னவென்று அந்த ஊர் மக்களிடம் கேட்ட பொழுது அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, இந்த மையத்தை நாங்கள் எத்தனையோ தடவை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், அடக்கம் செய்தோம், ஆனால் பூமி அதை ஏற்க மறுத்து விட்டது என்பதாக அந்த ஊர் மக்கள் சொன்ன ஒரு செய்தி அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அங்க அறிவிக்கிறாங்க. இப்னு ஹிப்பான் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே, இதுதான் ஒரு மனிதன் அண்ணலாரை அவமதித்தால் எல்லா நிலையிலும் அவன் என்ன செய்வான், அவதிப்படுவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பேணி அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவோம். அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.